அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஹுமான் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவும் டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் சுலபமாக செஞ்சிடலாம் அண்ட் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நார்மலாக செய்கிற பாஸ்தா விட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா ரோலிங் பாயில் வந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடணும். அந்த பாஸ்தாவும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு எண்ணெய் கடாய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 பல் பூண்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அதோட ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அண்ட் ஒரு 2 கேரட்டும் 2 கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு மீடியம் ரொம்ப நம்ம ரொம்ப சாஃப்டாக வேக வைக்க போகிறதில்ல. அதனால் ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஓரளவு க்ரன்ச்சியாக இருக்கணும், அதே டைம் வெந்து இருக்கணும். அதனால் ஓரளவு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்காங்க. நல்லா இது எண்ணெயிலே ஃபஸ்ட்டு சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்காங்க. உப்பு ஆட் பண்ணிட்டாலே ஓரளவு சீக்கிரமாகவே அந்த காய்கறி எல்லாமே சீக்கிரமாக கொஞ்சம் மடங்கிடும். இது கூடவே காரத்துக்காக பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் இந்த வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. இப்போது இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கூட ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் வரும். ஓரளவு நம்ம வெஜ்ஜஸ் எல்லாமே ஓரளவு நல்லா மடங்கி ஓரளவு வெந்திருக்கு. பார்த்திங்களா, நம்ம பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த அளவுக்கு ஆனதும் இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆயிலும் 1 ஸ்பூன் கிட்ட கீயும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் செய்ய போகிறோம். ஒயிட் சாஸ் செய்கிறதுக்காக நான் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட மைதா மாவு எடுத்து அந்த எண்ணெயும் நெய்யும் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு மாவு போட்டுக்கலாம், கரிஞ்சிடும். கரியக்கூடாது, கரிஞ்சிட்டால் சுத்தமாக நம்மளுடைய ரெசிபி ஃப்ளாப் ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு இது நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த எண்ணெயிலேயே. ஏன்னா அந்த மைதாவோட பச்சை ஸ்மெல் போகணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருக்கும்போது இருக்க அது அப்படியே திக்காகும். ஃபஸ்ட்டு நல்லா இந்த அளவுக்கு திக்காயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். நான் நார்மலான ஆவின் மில்க், எந்த மில்காக இருந்தாலும் பரவாயில்ல, அது பச்சை பால் தான் எடுத்துருக்கிறேன். காய்ச்சின பால்லாம் தேவையில்லை, பச்சை பாலே ஊற்றலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கணும். நம்ம மொத்தமாக 2 கப் கிட்ட ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 லிட்ரு பால்லனா நான் ஒரு 1/4 லிட்ரு கிட்ட ஆட் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 கப் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ண ஒயிட் சாஸ் ரெடி ஆகிக்கிட்டே வரும். நல்லா திக்காகும். அந்த மாவு நல்லா அந்த பாலோட மிக்ஸ் ஆகி ஜெல் ஆகி இந்த அளவு நல்லா திக்கானதுக்கப்புறம் இன்னொரு கப் ஆட் பண்ணிவிட்டு இப்போயும் நம்ம திருப்பி மிக்ஸ் பண்ணணும். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எடுத்தோடனே மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. ஃபஸ்ட் செஞ்சுட்டு அது நல்லா அந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் தான் இப்போ செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயிட் சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒயிட் சாஸ் ஈஸியாகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூடவே ஸ்பைசஸ்க்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஒன்றுமே இல்லை, சும்மா ட்ரை சில்லியை நீங்கள் மிக்சியில் போட்டுட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துட்டாலே போதும். இந்த மாதிரி வந்துடும். 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நம்ம இந்த ஒயிட் சாஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பாஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். ஆனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் வேக வைக்கும் போது. ஃபஸ்ட்டே ஒரே தடவையாக நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் பேட்ச் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு செய்யணும். அப்போ தான் எல்லா இடத்துலையுமே ஈவனாக அந்த மசாலாஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், தனித்தனியாக இருக்காது. இது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி ஒரு உள்ளங்கையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். இப்போ ஒரு சிம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட எல்லாமே சேர்ந்து ஓரளவு சிம்லேயே வேகட்டும். அதுக்கப்புறம் நம்மள எல்லாருக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு பேக்கெட் போட்டு செஞ்சேன். இது ஒரு 3 பேர் கிட்ட அளவு நல்லா சாப்பிடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக மசாலாஸ் போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு டைம் செஞ்சு கொடுங்க, ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் ரெசிபீஸோடு நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.